Hi, hello, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முடி கொட்டுற பிரச்சனை எல்லாத்துக்குமே இது இருக்குங்க மோஸ்ட்லி. அது வெயில் காலத்தில் இன்னும் ஜாஸ்தியாக கொட்டும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடி கொட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங், நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டோம். நம்ம எப்போயாவது தவிச்சா தான் தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ண நம்ம உடம்புல இருக்க ஹீட்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் திங், ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகுது. ஹீமோக்ளோபின் என்ன அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள்ங்க, அது சராசரியாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 17.5 இருக்கணும். பெண்களுக்கு 12 15.5 இருக்கணும். இதை விட கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வருங்க. ஏன் முடி தான் கொட்டுமா, வேறு எதனால இந்த சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஹீமோக்ளோபின் முதல்ல கம்மியாகனா ஜாஸ்தியாக முடி தாங்க கொட்டும். ஸோ நம்ம அது சம்மந்தமான உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஹீமோக்ளோபின் எந்தெந்த ஃபுட்லலாம் அதிகமாக இருக்குது, அது எதை சாப்பிட்டா நம்மளோட இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை கூடும் அப்படின்னு பார்த்தோன்னா, பச்சை காய்கறிகளெல்லாம் க்ரீன் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குங்க. காய்கறிகளாக இருக்கட்டும், பச்சை பட்டாணி, பீன்ஸு, ப்ரொக்கோலி, பீட்ரூட், ட்ரை நட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டமில் ஹீமோக்ளோபின் சாப்பிட்டா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். செகண்ட் திங், நம்ம அடிக்கடி வெளியே போகிறோம், பயங்கர தூசியாக இருக்குது, வண்டியிலேருந்து வரக்கூடிய புகைகள், தென் நமக்கே வேர்க்கும். வெயிலில் போகிறப்ப நம்ம தலைக்கே வேர்க்கும். அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்லை என்னால் பண்ண முடியாது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒரு 2 நீங்கள் பண்ணணுங்க. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். எந்தெந்த ஹேருக்கு எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த டெய்லி போட்டால் முடி கொட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. அந்தந்த ஹேருக்கு அந்தந்த ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக முடி கொட்டாதுங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும், எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக முடி கொட்டுறதை தடுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எதுக்குன்னு வெயிட் பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.